ஸ்ரீவில்லிபுத்தூரில் மார்கழி 6ஆம் தேதி 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டாளுக்கு 10,008 மகளிர் சீர்வரிசை கொடுக்கும் நிகழ்ச்சியும், திருப்பாவை 30ம் தொப்பாமே பாராயணம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதை முன்னிட்டு திருநெல்வேலி வீரவநல்லூர் குலசேகர ராமானுஜ மடம் ஸ்ரீ 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 ராமபிரமேய ஸ்ரீ ராமானுஜய ஜீயர் சுவாமிகள், சேலம் புட்டா நாய்க்கையர் தெருவில் உள்ள ஸ்ரீ திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீ உபவே பூ மா சஸ்தியராம் ஆச்சாரியார் இல்லத்திற்கு வருகை புரிந்து சேலம் பகுதியில் வாழும் மக்களை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு கொடுத்து அருளாசி வழங்கினார். ஹரி ஓம் நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமணம்புஜலோச்சனா சரணம் த்வா பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹராச்சுதா. எல்லாருக்குமே நமஸ்காரம். இன்றைய தினம் திருநெல்வேலி வீரவநல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜ மடத்தினுடைய ஆச்சாரிய சுவாமி ஜீயர் சுவாமிகள், ஸ்ரீ ஸ்ரீ ராமபிரமேய ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் சேலத்துக்கு விஜயம் பண்ணி அடியனுடைய திருமாளிகைக்கு பொன்னடி சாற்றி இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில், இன்றைய தினத்தில் ஆச்சாரியர் அவர்கள் ஜீயர் சுவாமிகள் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் மார்கழி மாசத்துல நடக்க இருக்கக்கூடியதான திருப்பாவை முற்றோதும் மாநாடு, அதுக்கான விஷயத்துக்காக எல்லா பாகவதர்களையும் பாகவதர்களையும் அழைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்தில் எழுந்தருள் இருக்கிறார்கள் சுவாமி அடியன். சைலேஜதயாபாத்தம் தேபக்யாதி குணான்வம் யதீந்திர பிரணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமஹம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். இந்த இனிமையான வேளையிலே மார்கழி மாதம் நடைபெறவுள்ள தாயாருடைய கிருபையினாலே திருப்பாவை முற்றோதுதல் என்கின்ற தாயார் சாதித்த வீதிகளிலே நாமும் அனைவரும் சேர்ந்து கூடியிருந்து குளிர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு மட்டுமல்லாது பாரத கலாச்சாரம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாரத பூமி எங்குமிருந்தும் ஆச்சாரிய பெருமக்களும் சாது சந்நியாசிகளும் வரவுள்ளார்கள். அதுபோலவே இம்மண்ணில் உள்ள அனைத்து பாகவத பக்த பெருமக்களும் வந்தருளி தாயாருடைய கிருபைக்கு பாத்திராக வேண்டும் என்று விண்ணப்பிக்க வந்துள்ளோம். அதுபோலவே அனைத்து பாகவத பக்த பெருமக்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வர வேண்டும், தாயாரை தரிசிக்க வேண்டும். மார்கழி 6ஆம் தேதி 21/12/2026 ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக அனைவருக்கும் நல்ல ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அனைத்து பக்த கோடிகளும் வருகை புரிந்து தாயாரை சிந்திக்க வேண்டும், 30 பாசுரமும் படிக்க வேண்டும் என்பதாகப்பட்டதனாலே அனைவரும் வந்து தாயார் கிருபைக்கு பாத்திராக வேணுமாக அழைக்கின்றோம். அனைவரும் வருக, தாயாரின் கிருபைக்கு பாத்திராக வேணும். பல்லாண்டு மனோபிஷ்ட சித்தியத்தம். பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சாதிச்சிருக்கா. ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு திருமகளாக அவதாரம் பண்ணினவர். திருவாடிப்புறத்துல அவதாரம் பண்ணி ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமாள் கண்ணனையே அடைய வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் கோபிகைகள் துவாபர யுகத்துல கோபிகைகள் செய்ததான மிகச்சிறந்ததான அந்த விரதம், அந்த விரதத்தை ஆண்டாள் நாச்சியார் அனுஷ்டித்து பாவை நோன்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான அந்த விரதத்தை அனுஷ்டித்து 30 பாசுரத்தை கொடுத்திருக்க. சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே அப்படின்னு சாதிச்சிருக்கா. ஆகையினால இந்த 30 பாசுரத்தையும் நாம் தினந்தோறும் பாராயணம் பண்ண வேண்டும். விசேஷமாக இந்த மார்கழி மாதத்துல இந்த திருப்பாவையை பாராயணம் பண்ணுவது வழக்கமாக இருக்கிறது. ஆண்டாளுடைய திருவடியை நாம் எப்பொழுதுமே தினமும் சிந்திக்க வேண்டும். அதற்காக இந்த 30 பாசுரத்தையும் சொல்ல வேண்டும். அதிலேயும் மிக சிறந்த வகையில குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சாதிச்சிருக்கார். ஆகையினால கோவிந்த நாமத்தை சொல்ல வேண்டும்.
அதற்காக நம்முடைய ஆச்சாரியர் ஜிஎஸ் சுவாமிகள் வழிகாட்டி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில இந்த மிக சிறந்ததான உற்சவமானது ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே மார்கழி மாசம் 6ஆம் தேதி சீர் கொண்டு போகிறது. 10,000 தட்டு எடுத்துண்டு 10,008 பேர் சீர் எடுத்துண்டு திருவீதி உலா வந்து அங்க மிகச்சிறந்ததான பரதநாட்டிய உற்சவம், ஆச்சாரியர்களுடைய அனுகிரக பாஷணம் எல்லாமே இருக்கிறது. ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடியை பற்றினோமே ஆனால் பெருமாளை பற்றுவது ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஜிஆர் சுவாமிகளுடைய திருவாக்காக அமைந்திருக்கிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.